Now you're watching New Identity. இன்றைக்கு இந்த ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற தேவ செய்தி, தீர்க்கதரிசிகள் நமக்கு முன்மாதிரி. பொதுவாக இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து நம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆர்வமாக வாசித்து தியானிப்பது உண்டு. இன்றைக்கு அது போல தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் அதே கஷ்டங்கள், அதே நஷ்டங்கள், தடைகள், எதிர்ப்புகள், இதையும் கூட நம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியும் கூட இதே கஷ்டத்தை சந்தித்தார். அந்த கஷ்டங்களிலிருந்து அவர் மீண்டு வந்து பிறகு ஆண்டவர் அவருடைய ஆழமான ஜெபத்திற்கு, வேதனையோடு பண்ண அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார். அதை தான் இன்றைக்கு ஒரு முன் உதாரணமாக ஆபக்குக் தீர்க்கதரிசியை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்க போகிற தீர்க்கதரிசி கேள்விகள் கேட்க தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். இன்றைக்கு நாமும் கூட கேள்வி கேட்கிறோம். ஏன் சில நேரத்திலே நாம் கேள்வி கேட்பதில்லை? குழந்தை பருவத்திலே நாம் எதையெல்லாம் கேள்வி கேட்டிருக்கோம். இதெல்லாம் ஏன் வட்டமா இருக்கு, காக்கா ஏன் கருப்பா இருக்கு, இப்படிலாம் நம்ம கேட்டு இருக்கிறோம் குழந்தை பருவத்திலே. ஆனால் என்ன ஆகிறது, காலம் காலமாக வளர்ந்த பிறகு கேள்வி கேட்பதை நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் கூட கேள்வி கேட்பவன், தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னார். அதுபோல இந்த தீர்க்கதரிசி நிறைய கேள்விகளை யாரிடம் கேட்டார்? ஒருவேளை மூணாவது நபரோ இல்லை மனிதர்கிட்ட கேட்டாரா? இல்லை, அவர் கேட்டது ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்டார். வாழ்க்கையில் அநியாயம், கஷ்டம், தாமதம் வரும்போது நாம் என்ன செய்வது என்பதை ஆபக்குக் தீர்க்கதரிசி மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, ஆபக்குக் யார்? ஆபக்குக் ஒரு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். அவர் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு நாம் என்னெல்லாம் சந்திக்கிறோமோ அதே தான் அவரும் சந்தித்தார். அநியாயம் அதிகரித்தது, வன்முறைகள் பெருகியது, நீதிமான்கள் துன்பப்பட்டார்கள். அதனால் அவர்கள் தேவனிடம் முறையிட்டார். அவர் தேவனிடத்தில் கேட்டார், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது ஆண்டவரே, நீர் பதில் கூறு, ஏன் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறீர் என்றெல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். ஆபக்குக் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே, நான் எவ்வளவு காலம் கூப்பிடுவேன், நீர் கேளாமல் போவீரோ? வன்முறை என்று நான் உம்மிடத்தில் முறையிட்டும் நீர் சிக்காமற் போவீரோ? நீங்க எனக்கு பதில் சொல்லாம போவீங்களா? அது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும். ஒரு வைராக்கியமாக, ஒரு தைரியமாக நம்ம யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் கேட்குறோம். நம்ம ஆண்டவர் இடத்துல அநேக விஷயத்துக்கு நமக்கு கேட்டால் கண்டிப்பாக பதில் வரும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆபக்குக்கின் கேள்விகள் என்ன? அவர் முறையிடுகிறது சரி, அவருடைய கஷ்டங்களுக்கு ஆண்டவர் பதில் தரவில்லை என்றதுனாலே அவர் இந்த கேள்வி கேட்டிருக்கலாம். ஆபக்குக் தேவனிடம் நேர்மையாக பேசினார், அநியாயமா பேசல. இன்றைக்கு நாம் கூட ஜெபிக்கிறோம், நம் ஜெபிக்கும் ஜெபங்கள் எல்லாம் நியாயமானதா என்று கேட்டால் அங்குதான் ஒரு கேள்விக்குறி. எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்று நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையில கூட எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டேன். ஒரு குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று அந்த தாய்க்கு தெரியும், தந்தைக்கும் தெரியும். அப்போது ஒரு குழந்தை கேட்கிறது எல்லாத்தையும் பெற்றோர்கள் வாங்கி தருகிறார்களா? இல்லை. அப்போது எதை கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும், எது குழந்தைக்கு வேண்டுமோ
எது நம் பிள்ளைக்கு சரியானது என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்களோ அதை தான் அவர்கள் வாங்கி தருவார்கள். என்னோட மகன் கூட நிறைய கேட்பான், சைக்கிள் வேணும்ப்பா, அது வேணும்ப்பா, இது வேணும்ப்பான்னு கேட்பான். ஆனால் அதிலேருந்து செலக்ட் பண்ணி தான் நான் வாங்கி தருவது உண்டு. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் கூட. அதுபோல தான் நம் ஆண்டவர் இடத்திலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒருவேளை அந்த ஜெபிப்பதற்கு ஆண்டவருக்கு சித்தமான காரியமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் எதையெல்லாம் கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் சித்தத்துக்கு என்று நாம் எதாவது கேட்டிருப்போம், அதுவும் நம்ம லிஸ்ட்ல இருக்கும். அப்போ அதை செலக்ட் பண்ணி அதை சரி சொல்லுவார். ஒருவேளை நான் வேற எங்கேயாவது போக வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு கட்டளையிடும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு பதில் வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. நானும் பார்த்துருப்பேன், சரி ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லை, இது சித்தம் இல்லை, நம்ம ஏன் செய்யணும், நம்ம ஏன் போனோம் அப்படின்னு நான் போகாமல் இருந்தது உண்டு. ஆனால் சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவருக்கு சித்தமான காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமே என்றால் ஆண்டவர் ஆமீன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் ஆபகுக்கும் கேள்வி கேட்டு சில பதில்களை ஆண்டவர் தந்து இருக்கிறார். ஆபகுக் தேவனிடம் நேர்மையாக தான் பேசினார். ஆண்டவரால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை குறித்து தான் அவர் பேசுகிறார். அவர் கேட்ட கேள்விகள் தான் என்னென்ன, ஆண்டவரே ஏன் தீமைகள் அதிகரிக்கிறது, ஏன் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள், ஏன் தேவன் அமைதியாக இருப்பது போல தெரிகிறது என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டார். ஆபகுக் மூலியமாக நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். தேவனிடம் கேள்வி கேட்பது தவறல்ல, ஆனால் தேவனை விட்டு விலகாமல் போக வேண்டும், அதுதான் முக்கியம். தன்னை கேள்வி கேட்டு சில சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அது போல அல்ல, விலகாமல் இருக்க வேண்டும். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் ஆண்டவர் பதில் தருவார் என்று ஒருவேளை இந்த காணொலி தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். என்னுடைய ஆரம்ப காலத்திலேயே நான் ஊழியத்துக்காக நான் ஜெபித்ததுண்டு, கேட்டதுண்டு. ஆனால் ஆண்டவர் பதில் கொடுத்ததோ 13 வருட காலம் கழித்து தான் பதில் கொடுத்தார். அதற்காக எனக்கு ஆண்டவர் பதில் தரலை, அவர் எனக்கு நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லலை, அதனால் ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்கி தள்ளலை. பொறுமையாக காத்திருந்தேன். ஆண்டவரே, நீர் எப்போது சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அப்போது நீர் எனக்கு கட்டளையிடும் அப்படின்னு. அந்த நாளை தான் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆண்டவர் கட்டளையிட்டார். இதோ நீ ஊழியத்தை ஆரம்பி, இதுதான் சரியான காலம் என்று. நமக்கு சரியான காலம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஒவ்வொரு திட்டம் உண்டு, அவர் சொல்வதில் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இதை என்னுடைய அன்றாட வாழ்விலே தொடர்ந்து நான் கற்று வருகிறேன். ஆண்டவர் எதற்கு பதில் தருவார், எதற்கு பதில் தரமாட்டார் என்று. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆபகுக் பதிலை எதிர்பார்த்து நின்றார். அந்த பதில் தருவாரா, நம்மளாம் எப்படி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, பிரதர், என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாரு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ காலம் தொடர்ந்து நீண்ட ஜெபமாக ஜெபிச்சு வருகிறேன். எங்கள் கணவருக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னாங்க. அப்போது அதற்கெல்லாம் இன்னும் பதில் வரவில்லை. பதில் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதை அன்பு சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எந்த ஒரு ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் அந்த பதிலுக்காக நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் அதில் பதில் தராமல் இருக்கிறார். நாம் ஒரு விஷயத்தை மாற்றினால் அந்த ஜெபத்திற்கான பதில் நமக்கு சென்றுவிடும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆபகுக் மூலியமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்?
கேள்விகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், தாமதங்கள் கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் நாம் ஆபகுக்கு தீர்க்கதரிசி மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாக இந்த தேவ செய்தி அமைந்திருக்கிறது. இறுதியாக இன்னும் இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு அருமையான பாடல் கூட ஆபகுக் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட பாடலை இப்போது நாம் பாடி துதித்து விட்டு நான் ஜெபத்திற்கு செல்வோம். பாடி துதிப்போம். மரம் துளிர் விடாமல் போனாலும், காட்டு செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஆமென். இவன் துளிர்விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் என்றைக்கும் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். ஒலிவ மரம் பலன் கற்று போனாலும், வயல்வெளியில் தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலன் கற்று போனாலும், வயல்வெளியிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. Thank you. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. 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 எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பேன். பலப்படாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். மகிழ்ச்சியாக துதிப்பேன். என் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தோற்றி திரிந்தாலும், என் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தோற்றி திரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள்
தேவனுக்குள் கை கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நாட்டு செடி பலர் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. தேவனுக்குள் கை கூறுவே. தேங்க்யூ லார்ட். மிக சிறப்பான பாடல். அத்திமரம் தொழிலிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் என்றைக்கும் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இந்த விசுவாசத்தை நான் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தெய்வ செய்தியின் அடையாளம். அந்த தெய்வ செய்திக்கு ஏற்ற போல ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் ஆபகுக்கு அதிகாரத்திலிருந்து மைய வசனமாக எடுக்கப்பட்டு பாடலாக உருவாக்கியவர். அதற்கு மகிமை உண்டாதாக. நாம் ஜெபிப்போம். சோதர கர்த்தாவே, துதிக்கிறோம் இந்த ஓய்வு நாளிலே. அப்பா, நீர் கொடுத்த தலைப்புக்காக, செய்திக்காக நன்றி தகப்பனே. சோதர கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் காத்திருக்கும் சுபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நினைவூட்டுகிறீர் ஆண்டவர். அப்பா, வாக்குத்தத்த செய்தியிலும் நீர் அதுதான் சொன்னி. இன்று ஆபகுக் மூலியமாக ஒரு முன் உதாரணத்திலையும் இந்த காத்திருப்பது குறித்தும் நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, இந்த ஆபகுக் அதிகாரத்தின் மூலியமாக அவருடைய முன் உதாரணத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீர் பரிந்துரை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. சோதர கர்த்தாவே, அப்பா, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் எத்தனை காலம் கழித்து கொடுத்தால் பதில் கொடுத்தாலும் அதுவரை நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. எது இல்லை என்றாலும் உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இறை அன்பு என்று போதும் ஆண்டவரே. சோதர கர்த்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவை, அப்பா, இந்த செய்தியை அவர்களுக்கு மனதை சென்றெட்ட தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அவங்க மனதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. இந்த தேவ செய்தி மூலியமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. சோதர கர்த்தாவை, அவங்க குடும்பத்தில் நீர் அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பொருளாதார தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க செய்ய மாட்டவர். அப்பா, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ தேவ கிருபை செய்ய மாட்டவர். உமது கரம் ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தை தாங்குவதாக உம்முடைய கரம் இருக்க கடவுதாக. சோதர கர்த்தாவை துதிக்கிறோம். அப்பா, அன்பு சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவை போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வாதம். நீ பள்ளி கூடம் திறந்த இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு, வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீ காத்துக்கொள்ளும் என்ற சோதர கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த தேவ செய்தி மூலியமாக அது எனக்கும் ஒரு நல்ல வழிநடத்தலை நீ தந்ததுக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவை. இந்த புதிய ஏதேன் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ்க்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவை. இந்த ஊழியத்தில் இன்னும் நிறைய சத்தியங்களை பிரசங்கிக்கப்பட தேவ கிருபை செய்ய மாட்டவர். எந்த ஒரு தடைகள் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள மாட்டார். வளர்த்து கரத்தினால மறைத்துக் கொள்ள மாட்டார். சோதர கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். Now you're watching New Eden TV.